நீங்கள் இது வரைக்கும் எஸ்எம்ஆர்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்றத செட் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய வீடியோஸை எப்போயுமே மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டிலையே குறைஞ்ச செலவில் நம்ம கலர் கோலப்பொடி வீட்டிலையே தயாரிக்கலாம். கடையில் அதிக விலைக்கு நம்ம கலர் கோலப்பொடி வாங்கி யூஸ் பண்ணாலும் அது ஒரு பாக்கெட்டில் கொஞ்சமாக தான் இருக்கும். நம்ம வீட்டிலையே நம்ம ரெடி பண்ணும்போது நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம அதிகமாகவே கலர் கோலப்பொடி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதே மாதிரி கலர் பவுட்ரு கடையில் கிடைக்கும். அந்த கலர் பவுட்ரு வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு பாக்கெட்டில் 10 பவுட்ரு இருக்கும், 10 கலர் இருக்கும். அதைத்தான் நம்ம இப்போ கலர் கோலப்பொடியாக மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நமக்கு வெள்ளை கோலப்பொடி தேவை. அந்த வெள்ளை கோலப்பொடியில் தான் நம்ம இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஆற்று மணல் கிடச்சிதுன்னா ஆற்று மணலில் கூட நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆற்று மணல் எனக்கு கிடைக்கல, அதனால் நான் இப்போ வெள்ளை கோலப்பொடியில் அதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஆற்று மணல் கிடச்சவங்க அதில் கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன். இந்த ஆரஞ்சு கலரை நம்ம இப்போ வெள்ளை கோலப்பொடி இருக்குது, அந்த வெள்ளை கோலப்பொடியில் மிக்ஸ் பண்ண போகிறோம். இதே மாதிரி வெள்ளை கோலப்பொடி எடுத்து வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு வெள்ளை கோலப்பொடி தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு கலர் பவுடர் ஏதாவது ஒரு கலர் பவுடர் எடுத்து அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஆரஞ்சு எடுத்திருக்கேன். ஆரஞ்சு கலர் எடுத்துகிட்டு லைட்டாக அதில் தண்ணி தெளிச்சுக்கலாம். தண்ணி தெளித்து தான் மிக்ஸ் பண்ணணும். அப்படியே வெறும் பவுடரை மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் கிடைக்காது. எந்த அளவுக்கு உங்களுக்கு டார்க்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கலர் பவுடர் அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு நல்ல டார்க் கலராக வேணும் அப்படின்றதுனால நான் பவுடர் கொஞ்சம் நிறைய சேர்த்துருக்கேன். பவுடர் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் டார்க்காக வேணும் அப்படின்றதுனால இது மாதிரி தண்ணி தொளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பவுடர் சேர்த்ததும் இப்போ நல்ல டார்க் கலர் ஆரஞ்சு நல்ல டார்க்காக வந்திருக்கு. இன்னும் டார்க் வேணும் அப்படின்றதுனால இன்னும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணால் தான் நமக்கு நல்ல டார்க்னஸாக கிடைக்கும். இப்படி மிக்ஸ் பண்ணதை நம்ம வெயிலில் காய வச்சிடக்கூடாது. வீட்டிலையே ஒரு ஓரமாக காய வச்சுக்கலாம். ஃபேனுக்கு அடியிலையோ இல்லை ஒரு டேபிள் கடியிலையோ அந்த மாதிரி காய வச்சுக்கோங்க. வெயிலில் காய வச்சா நமக்கு கலர் டல்லாயிரும். ஆல்ரெடி நான் ரெட் கலர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுத்த கலர் நான் இது போன தடவை கலர் மிக்ஸ் பண்ணிவிட்டு மீதி பேக்கெட்டில் உள்ள கலரெல்லாம் ஒன்றா சேர்த்து ரப்பர் பேண்டு போட்டு வச்சுருந்தேன். அந்த 10 கலரில் உள்ளதை மீதியை அது எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டி அந்த பேக்கெட்டில் உள்ள பவுடர் எல்லாமே ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிடுச்சு. அதனால தான் பேக்கெட் இப்படி இருக்குது. ஸோ அதில் கலர் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால அதையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்றதுனால நான் அதை இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இங்கே மிச்ச பவுட்ரு இருந்துச்சுன்னா அதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து ரப்பர் பேண்டு போட்டு வச்சிடாதீங்க. ஏன்னா ஒன்றோட ஒன்று நம்ம சேர்த்து ரப்பர் பேண்டு போடும்போது எல்லாமே மொத்தமாக சேர்ந்து ஒட்டிக்கிடுது. கலரெல்லாம் அதுலேருந்து லீக்கேஜ் ஆகிடுது. அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கான டிப்ஸ் நான் லாஸ்ட்டு சொல்கிறேன். எப்படி அதை நம்ம சேஃப்டியாக வைக்கலாம் அப்படின்றத அதை வீடியோவில் லாஸ்ட்டு சொல்லியிருப்பேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ப்ளூ கலர் எடுத்துக்கலாம். ப்ளூ கலர் எடுத்து இப்போ இதில் வெள்ளை கோலப்பொடியில் மிக்ஸ் பண்ண போகிறோம். தண்ணி தெளிச்சுக்கலாம். எந்த அளவுக்கு டார்க்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த கலர் ரெடி ஆயிடுச்சு. நல்ல டார்க்காக இருக்குது. இப்போ இதை எல்லாத்தையும் தனியாக காய வச்சிடலாம் ஃபஸ்ட்டு. அடுத்து இது பார்க்கறதுக்கு க்ரீன் கலர் மாதிரி தான் தெரியும். ஆனால் இது க்ரீன் கலர் கிடையாது. அது க்ரீன் கலரில் தான் இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இது க்ரீன் கலரில் தான் இருக்குது. ஆனால் இது க்ரீன் கலர் கிடையாது. நான் இப்போ இதில் லைட்டாக தண்ணி விட்டு காமிக்கேன் பாருங்கள், என்ன கலர் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அதில் தண்ணி விட்டோடனே அது பிங்க் கலரில் கிடைக்கும் நமக்கு. இப்போ இதில் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணதும் நமக்கு நல்ல டார்க் பிங்க், அதாவது ஒரு வயலட் கலர் மாதிரி கிடைக்கி.
அது மிக்ஸ் பண்ணும்போது நம்ம க்ரீன் கலர்னு நினைப்போம், ஆனால் வந்து இது டார்க் க்ரீனு. அது வந்து கலர் அப்படி இருந்துச்சு பவுட்ரு. இப்போ வந்து அடுத்து வந்து இது வந்து க்ரீன். இது எப்படி க்ரீன் அப்படின்றது எனக்கு தெரியும்னா, ஏன்னா வந்து போன வருஷம் வந்து மிக்ஸ் பண்ணும்போது இதை மிக்ஸ் பண்ணும்போது அது பிங்க் கலரில் தான் எனக்கு கிடச்சிது. இது வந்து க்ரீன் கலரில் கிடச்சிது. அதனால் வந்து இது க்ரீனுன்றது எனக்கு நல்லா தெரியும். இப்போ இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு லைட் க்ரீன். மிக்ஸ் பண்ணியாச்சு. இதையும் வந்து காய வச்சிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எல்லா கலரையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. எனக்கு போன வருஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மீதி இருந்த பவுடர் தான் வந்து நான் எல்லாத்துலேயும் இப்போ மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதுவும் ஒரு ஆரஞ்சு கலர். இப்போ இதையும் இதில் மிக்ஸ் பண்ணி காமிக்க பாருங்கள். தண்ணி தொளிக்காமல் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு இப்படி தான் இருக்கும். அதனால் வந்து தண்ணி தொளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி தொளித்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது தான் அது வந்து கலர் வந்து நமக்கு வந்து இன்னும் வந்து டார்க்காக கிடைக்கும். இப்போ வந்து ஆரஞ்சு கலர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து எல்லோ கலர் எடுத்திருக்கேன். எல்லோ கலர் வந்து கம்மியாக தான் இருக்குது. நான் போன தடவை யூஸ் பண்ணிவிட்டு மிச்ச பவுடர் தான் வந்து நான் வந்து எல்லோ கலர் எடுத்திருக்கேன். அதுவே வந்து நல்ல டார்க் கலரில் கிடச்சிருக்கு. இப்போ வந்து மிக்ஸ் பண்ண கோலப்பொடியெலாம் வந்து நம்ம வந்து அப்படியே காய வச்சிடலாம். வீட்டுள்ளே வந்து ஒரு ஓரத்தில் காய வச்சிடலாம். நமக்கு வந்து நாளைக்கு வந்து நம்ம வந்து கோலம் போட போகிறோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து முந்தின நாள் வந்து நீங்கள் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து கலர் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், டார்க்காக. இப்போ வந்து இது வந்து நான் இந்த தடவை வாங்கியிருக்கிற புது கலர் பவுட்ரு. இது வந்து நான் யூஸ் பண்ணலை. ஏன் அப்படின்னா போன தடவைக்குள்ள கலர் பவுடரே எனக்கு மிச்சம் இருந்ததுனால அதை வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இப்படி தான் மொத்தமாக பேக்கெட்டில் இருக்கும். இதை வந்து நம்ம இப்போ சிசர் வச்சு கட் பண்ணியிருக்கேன். 10 கலர் இருக்குது. இதில் வந்து ஒரு பாக்கெட்டில் வந்து 10 கலர் இருக்குது பாருங்கள். இது வந்து நல்லா ஏதோ ஷைனிங்காக இருக்குது. இது மிக்ஸ் பண்ணால் நமக்கு என்ன கலர் கிடைக்கும் அப்படின்னு தெரியலை. மிக்ஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ரெட் கலர், இது வந்து பிளாக் கலர் மாதிரி இருக்குது. அடுத்து இது வந்து ப்ளூ கலர், இது எல்லோ கலர். 10 கலர் இருக்குது. இது எல்லாத்தையுமே வந்து நான் வந்து போன திருப்பு வந்து பாதி கலர் யூஸ் பண்ணிவிட்டு மீதியை வந்து ஒரே இதாக சேர்த்து வந்து ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுட்டேன். அதனால் எனக்கு என்னாச்சு அப்படின்னா எல்லா கலருமே ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆயிடுச்சு. ஒரு கலர் வந்து இன்னொரு கலரில் மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி ஆகிட்டு அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அதே மாதிரி மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இப்போ வந்து இந்த பேக்கெட்டை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொன்றையும் தனித்தனியாக எடுத்து இதே மாதிரி வந்து ஒரு கேரி பேக்கில் வந்து தனித்தனியாக அந்த கலர் பவுடரை வந்து கேரி பேக்கில் போட்டு தனித்தனியாக வச்சிடணும். இதே மாதிரி வந்து ஏதாவது ஒரு பாக்ஸ் எடுத்து அந்த பாக்ஸில் வந்து கேரி பேக்கில் தனித்தனியாக போட்டு உள்ளே வச்சு நம்ம வந்து மூடி வச்சிடணும். எப்போ தேவையோ நமக்கு அப்போ எடுத்து நம்ம வந்து கோலப்பொடியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கலர் பவுடரை. இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றா சேர்த்து எல்லாத்தையும் ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிடாதீங்க. இப்போ வந்து நம்ம வந்து மார்னிங் வந்து கலர் பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நைட் ஆகிட்டு நான் வந்து காலையில் வந்து நாளை காலையில் வந்து கோலம் போட போகிறேன். இப்போ வந்து நைட்டே எனக்கு நல்லா காஞ்சிருச்சு. எப்போ உங்களுக்கு தேவையோ அப்போ வந்து இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அட்வான்ஸாக வந்து மிக்ஸ் பண்ணி கலரை வச்சுட்டிங்கன்னா அது வந்து கலர் கொஞ்சம் டல்லாயிரும். நாளைக்கு வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா இன்றைக்கி வந்து இதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா டார்க் கலராக இருக்குது பாருங்கள். எல்லா கலருமே வந்து நல்லா காஞ்சிருச்சு. இதை வந்து இப்போ வந்து நம்ம பாக்ஸில் மாற்றிக்கலாம். எல்லாத்தையும் பாக்ஸில் மாற்றியாச்சு. இப்போ பாருங்கள் எல்லா கலரும் நல்லா டார்க்காக கிடச்சிருக்கு. நம்ம கடையில் வாங்குறத விட இது வந்து நல்லா டார்க்காக இருக்கும். அதே மாதிரி வந்து நமக்கு கலர் பொடியும் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பேக்கெட்டில் உள்ளதோட வந்து இது வந்து அதிகமாகவே இருக்கும். வெளியே வந்து அதிக விலைக்கு வந்து நம்ம
வாங்கி கோலப்பொடி கலர் கோலப்பொடி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இதே மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் நம்ம சேனல் எஸ்எம்ஆர்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவோட மீட் பண்ணுறேன்.